வீட்டுக்குள் காட்சிய சட்டவிரோத மதுபானம். தென்னிலங்கையில் 5 இதுவரை பலி, எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்று ஐயம். மட்டக்களப்பில் கொட்டித்தீர்க்கும் கனமழை, வெள்ளத்தில் மூழ்கிய தாழ்நிலங்கள் மீண்டும் ஆரம்பமாகும் அனர்த்தம். ரணிலின் லண்டன் விவகாரம் விசாரணையிலிருந்து விலகிய அதிகாரிகள், ரணிலை சிறையில் சிக்க வைக்க சல்லடை போடும் அனுர அரசு. யாழ் நெடுந்தீவில் பாம்பு தீண்டிய பெண், விமானப்படை செய்த மனிதாபிமான செயற்பாடு இறுதியில் நேர்ந்த நிலை. வல்லரசுகளின் சதுரங்க வேட்டையில் சிக்கிய தமிழர் பிரதேசம், சுற்றி வளைக்கும் அமெரிக்கா. திருகோணமலையில் பதற்றம், திடீரென்று உயர்ந்த கடல் அலைகளின் வேகம், மக்களுக்கும் மீனவர்களுக்கும் அவசர செய்தி. 6ஆம் வகுப்பு பாடப்புத்தக சர்ச்சை, சிஐடிக்கு அழைக்கப்பட்ட கல்வி அதிகாரிகள். சட்டவிரோதமான மதுபானம் என்று சந்தேகிக்கப்படும் திரவத்தை குடித்து 5 உயிரிழந்துள்ளனர். அதன்பொழுது வெண்ணப்புவ மாரவில பகுதியிலுள்ள ஒரு வீட்டிற்குள் 3 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. மற்ற 2 வெண்ணப்புவ வைத்தியசாலையில் ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மாரவில காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் அதிகாலையிலிருந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர் மழை பெய்து வருவதால் தாழ்நிலங்களில் வெள்ள நீர் மூழ்கியுள்ளது. இந்நிலையில் போரதீவு பற்று பிரதேச சபைக்குட்பட்ட தாழ்நிலங்கள் அனைத்தும் வெள்ள நீரால் மூழ்கியுள்ளது. அந்த பிரதேசத்தின் திருப்பழுகாமம் கிராமத்தில் இவ்வாறு வெள்ள நீர் தேங்கியுள்ளதால் பல வீடுகளுக்குள்ளும் வெள்ளம் புகுந்துள்ளதை காண முடிகிறது. இதனிடையே போரதீவு பற்று பிரதேச சபையின் தவிசாளர் விமலநாதன் மதிமேனன் வெள்ள நீர் உட்புகுந்துள்ள பகுதிக்கு விஜயம் செய்து நிலைமை தொடர்பில் ஆராய்ந்துள்ளார். அந்த வகையில் போரதீவு பற்று பிரதேச சபையில் ஏசிபி இயந்திரம் மூலம் அந்த பகுதியில் தேங்கியுள்ள வெள்ள நீரை தற்காலிகமாக வடிகான் அமைத்து வெளியேற்றும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பான வழக்கில் இருந்து சட்டமா அதிபர் திணைக்களத்தின் 2 உயர் அதிகாரிகள் விலக தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2023ஆம் ஆண்டு தன்னுடைய மனைவியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக பிரித்தானியாவுக்கு தனிப்பட்ட விஜயம் மேற்கொண்ட போது மக்களின் வரிப்பணமான 169 லட்சம் ரூபாவை தவறாக செலவிட்டதாக ரணில் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்க பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இந்த வழக்கில் தொடர்பு பட்டிருந்த சட்டமா அதிபர் திணைக்களத்தின் அதிகாரிகள் விலகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை ரணிலின் லண்டன் விஜயம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் குழு சமீபத்தில் பிரித்தானியாவுக்கு சென்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நெடுந்தீவு பகுதியில் பாம்பு தீண்டிய பெண்ணொருவர் விமானம் மூலம் அழைத்து வரப்பட்டு யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விடயத்தை யாழ்ப்பாண மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி கேதீஸ்வரன் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நெடுந்தீவு பகுதியைச் சேர்ந்த 33 வயதுடைய பெண்ணொருவர் நேற்றைய தினம் பாம்பு கடிக்கு இலக்காகிய நிலையில் நெடுந்தீவு வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருந்தார். மேலதிக சிகிச்சைக்காக அவரை யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. கடற்கொந்தளிப்பின் காரணமாக கடல் வழி மூலம் அவரை யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதில் சிக்கல் நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் இதுகுறித்து வடக்கு மாகாண ஆளுநர் செயலகம் மற்றும் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் அலுவலகம் ஆகியவற்றுக்கு தகவல் வழங்கப்பட்டது. அந்த வகையில் விரைந்து செயற்பட்ட மேற்குறித்த தரப்பினர் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியை பெற்று விமானப்படையின் உதவியுடன் அவரை விமானம் மூலம் பலாலி விமான நிலையத்துக்கு அழைத்துச் சென்று அங்கிருந்து யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு அழைத்துச் சென்றனர். குறித்த பெண் தற்போது ஆரோக்கியமாக உள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் உறுதிப்படுத்தியுள்ளார். வெனிசுலாவில் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டிய அமெரிக்கா தற்போது தன்னுடைய அடுத்த கட்ட பார்வையை இந்து சமுத்திரத்தின் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த திருகோணமலை துறைமுகத்தின் பக்கம் திருப்பியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் இந்த அதிரடி நகர்வுகள் இலங்கையின் இறையாண்மைக்கு சவாலாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கம் அமெரிக்காவின் அழுத்தங்களுக்கு பணிந்து பின்வாங்குகிறதா என்கின்ற கேள்வி எழுந்துள்ளது.
சர்வதேச அரங்கில் ரஷ்யா போன்ற வல்லரசுகள் பலவீனமடைந்து வருவதை பயன்படுத்தி ஆசிய பிராந்தியத்தில் தன்னுடைய பிடியை இறுக்க அமெரிக்கா முயற்சித்து வருகிறது. இவ்வாறானதொரு ராஜதந்திர போரில் திருகோணமலை ஒரு முக்கிய தளமாக மாற்றப்படுவது இலங்கைக்கு பாரிய அச்சுறுத்தலாக அமையும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இறுதியில் வல்லரசுகளின் நலன்களுக்காக சிறிய நாடுகளின் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் குறிவைக்கப்படுவதை இந்த நகர்வுகள் வெளிப்படுத்துகின்றன. திருகோணமலை கடற்பரப்பில் கடல் அலையின் சீற்றம் அதிகரித்து வருவதன் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் தமது படகுகளை கரையோரத்தில் இருந்து வீதிக்கு அப்புறப்படுத்தி வருகின்றனர். திருகோணமலை, வீரநகர் உள்ளிட்ட கடற்கரையோர பகுதிகளில் உள்ள மீனவர்கள் கடல் சீற்றம் காரணமாக கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்வதை தவிர்த்து வருவதோடு தமது படகுகளை பாதுகாப்பு கருதி வீதியோரங்களுக்கு அப்புறப்படுத்தி வருகின்றனர். தமது படகுகளை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கு தமக்கு இடம் இல்லை என்றும் இதனால் வீதிக்கு கொண்டு வர வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் எதிர்வரும் 10ஆம் தேதிக்கு பின்னர் கடல் அலையை பார்த்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை வீரநகர் பகுதியில் கடலரிப்பின் காரணமாக இதுவரை 4 வீடுகள் சேதமடைந்துள்ளதோடு மீனவ சங்க கட்டடமும் அபாய நிலையில் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அண்மையில் கள விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்த பிரதியமைச்சர் அருண், கரையோர பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகள் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ அதிகாரிகள் குறித்த பகுதியில் கடலரிப்பை தடுப்பதற்காக கற்களை போடுவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்து சென்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தரம் 6 ஆங்கில பாடத்திட்டத்தில் சர்ச்சைக்குரிய வலைத்தளத்தைச் சேர்ந்த சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக தேசிய கல்வி நிர்வாகத்தின் 3 அதிகாரிகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். சர்ச்சைக்குரிய வலைத்தள தொகுதியில் சேர்ப்பதில் ஈடுபட்டதாக கூறப்படும் அதிகாரி நேற்று அழைக்கப்பட்டவர்களில் ஒருவர் என்று தெரிவிக்கப்படுகிறது. குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளும் கடந்த வாரம் கல்வி நிர்வாகத்துக்கு சென்று அதிகாரிகளிடமிருந்து வாக்குமூலங்களை பெற்றுக்கொண்டதாக தெரிய வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வீட்டுக்குள் காட்சிய சட்டவிரோத மதுபானம். தென்னிலங்கையில் 5 இதுவரை பலி, எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்று ஐயம். மட்டக்களப்பில் கொட்டி தீர்க்கும் கனமழை, வெள்ளத்தில் மூழ்கிய தாழ்நிலங்கள், மீண்டும் ஆரம்பமாகும் அனர்த்தம். ரணிலின் லண்டன் விவகாரம் விசாரணையிலிருந்து விலகிய அதிகாரிகள், ரணிலை சிறையில் சிக்க வைக்க சல்லடை போடும் அனுர அரசு. யாழ் நெடுந்தீவில் பாம்பு தீண்டிய பெண், விமானப்படை செய்த மனிதாபிமான செயற்பாடு, இறுதியில் நேர்ந்த நிலை. வல்லரசுகளின் சதுரங்க வேட்டையில் சிக்கிய தமிழர் பிரதேசம், சுற்றி வளைக்கும் அமெரிக்கா. திருகோணமலையில் பதற்றம், திடீரென்று உயர்ந்த கடல் அலைகளின் வேகம், மக்களுக்கு மீனவர்களுக்கும் அவசர செய்தி. 6ஆம் வகுப்பு பாடப்புத்தக சர்ச்சை, சிஐடிக்கு அழைக்கப்பட்ட கல்வி அதிகாரிகள்.